மண்டபம் எதுவும் கிடைக்கலையா? கோவில வச்சு கல்யாணத்தை முடிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கோம். உனக்கு சம்மதமா? இவனோட சொத்து எல்லாத்துக்கும் உனக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துட்டேன். தாமரை இளவரசிக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்கா சார். இத வச்சுட்டா சுப்பிரமணிய மாமா எனக்கு கிடைச்சிருவாரா சாமி? இத வச்சாலும் வைக்காட்டி போனாலும் சுப்பிரமணி உனக்கு தான். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரம் அப்பாவே நம்ம இளவரசி வயித்துல குழந்தையா பிறக்க போறாரு. ஐயோ, என்னாச்சுங்க? பாத்து. என்னங்க பாத்து வரக்கூடாதா? உள்ள போகும்போது இப்படி தவறுதேங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் அபசகுணம்னு பேர் வச்சிடாத. கால் தடிக்க விழுந்துட்டேன். சார் என்ன சார்? தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல சார். நீங்க பேக்க கொடுங்க. இல்லை பரவாயில்ல, நானே எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல. எந்த பக்கம்? இப்படிதான் நினைக்கிறேன். நல்லா இருக்கா ரூமு? என்னங்க ஹாயா படுத்துட்டீங்க? ரெடி ஆகலையா? நான் ரெடி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் தான். ஆனா பொம்பளைங்க ரெடி ஆகிறதுக்கு 6 நாள் வேணும். நீ ரெடி ஆகும் முதல்ல. சோம்பேறித்தனத்துக்கு இப்படி ஒரு நோண்டு சாக்கா? சொல்லு முத்து. இப்போதான் சார் வந்தேன். நம்பிட்டாங்கல்ல? நம்பிட்டாங்க சார். சந்தேகம் எதுவும் வரலையே? சந்தேகம் எதுவும் வரல சார். ஆமா, எப்போ கிளம்புறாங்க? இப்போ குளிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லியிருக்காங்க சார். கிளம்புறப்ப எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். கோயிலுக்கு போனா மனசுல எந்த சலனமும் இல்லாம சாமியை கும்பிடணும். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய இருக்கு. குளிச்சுட்டு வந்த ஈரத்தோட இப்போ உன் முகத்தை பார்க்கும்போது பனியில நனைஞ்ச ரோஜா பூவை பார்க்குற மாதிரி இருக்கு. இதுதான் சம்பந்தமா? இந்த தேவியோட அழக ஆராதிக்காம அந்த தேவியோட கோயிலுக்கு போனா மனசுல அந்த தேவியோட பக்தி வராது. இந்த தேவியோட முகம்தான் வரும். என்ன இன்னைக்கு எதுக முன்ன வர்றனால பலமா இருக்கு? இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒரு வரம் கொடுக்கணும். விரும்பினது கிடைச்சா மனசு அமைதியாயிடும். அதுக்கப்புறம் எந்த சலனமும் வராது. இதுக்கு இன்னொரு மருந்தும் இருக்கு. மருந்தா? கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே 48 நாள் பிரம்மச்சாரி விரதம் இருந்தா எல்லாம் சரியாயிடும். 48 நாளா?
எனக்கு எனக்கு ஏற்காடுக்கே கேக்குற மாதிரி நான் உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க காதலே வாங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, அதான் பார்த்துட்டு இருந்துட்டேன். ஓ சரி, கிளம்பலாமா? இதோ 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன். ஒரு நிமிஷம். என்ன? நான் ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? நான் என்னைக்கு உன்னை தப்பா நினைச்சிருக்கேன்? எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. என்ன? இல்ல, சினிமால வர ஹனிமூன் ஜோடிங்கெல்லாம் புருஷன் கேரக்டர் பொண்டாட்டி கிட்ட ரொம்ப அன்பா அந்யோன்யமா நடந்துப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லாம சாமியார் மாதிரி நடந்துக்கிறேன்னு யோசிக்கிறியா? சச்சா, அப்படிலாம் இல்லைங்க. கவலைப்படாத, நான் உன்னை பத்தி தப்பாலாம் நினைச்சுக்கல. நானும் மனுஷன்தான் இளவரசி, எல்லா ஆசைகளும் எனக்கும் இருக்கு. ஆனா உன் மனசுல என்னை முழுசா ஏத்துக்கிற வரைக்கும் நான் உனக்கு தொந்தரவாயிடக்கூடாதுன்னு தான் என் ஆசைகளெல்லாம் என் மனசுக்குள்ள போட்டு புதைச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் விலகியே இருந்தேன். இப்பதானே சந்தோஷமா ஒன்று சேர்ந்திருக்கோம். முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நீ பார்த்த அந்த கதாநாயகன்லாம் என் பக்கத்துல கூட வர முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் நடிப்புக்காக காதலிக்கிறாங்க. ஆனா நான் உன்னை காதலிக்கிறதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமா இளவரசி, நான் உண்மையை தான் சொல்றேன். நீதான் என் உயிர். சரி, வா ரூமுக்கு போலாம். எங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, அமைதியாவே இருக்கீங்க. நான் ஷெட் வரைக்கும் போனோங்க. நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேன். நீங்க இப்ப சொல்ல போற பதில்ல தான் என் முடிவே இருக்கு. எங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலங்க. என் வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. நல்ல விஷயம் தானேங்க. இதுல என்கிட்ட கேட்கறதுக்கு என்னங்க இருக்கு? வீட்டில் பார்த்துருக்காங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக தான் பார்த்துருப்பாங்க. பேசாமல் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட வேண்டியதானேங்க. அது எப்படிங்க? இந்த விஷயத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இது பாருங்க, எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லிடுங்க. சுற்றி வளைச்சி பேசினாலாம் எனக்கு புரியாது.
நீங்க எப்படி மனசுல ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ முடியாதுன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நானும் மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரோட வாழ முடியாது. கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? ஆமா, யாருங்க அந்த அதிர்ஷ்டசாலி? சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க தான். ஆமா ரோஷன், நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இல்லைங்க, நீங்கள் தான் என் மேலே இருக்கிற அனுதாபத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ரோஷன், நான் யோசனை பண்ணி தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். வேண்டாங்க, நான் ஏற்கனவே ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன். நீங்க என் காதுல ஏத்துக்கலனா எனக்கும் அந்த நிலைமை தான். நான் சொல்கிறத கேளுங்க. இந்த வயசில் உங்களுக்கு இப்படி தான் பேச தோணும். ஆனால் வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? நான் ஒண்ணு அடுத்தவங்களோட வாழ்க்கையை டிசைட் பண்ணலையே. என் வாழ்க்கை தான் நான் டிசைட் பண்றேன். நான் தானே வாழ போறவ. புரியுதுங்க, ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. பிலோமினா என்ன காதலிச்சா கூட கல்யாணம்னு வரும்போது என்னை விட வசதியான எங்கள் அண்ணனை தானேங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளை மாதிரியே நீங்களும் உழைக்க தெரிஞ்ச பொண்ணா நடந்துக்கங்க. ஏன்னா இப்போ நான் இருக்கிற நிலைமையில ஒருவேளை சோறு கூட உங்களுக்கு நான் வாங்கி தர முடியாதுங்க. இருந்த கொஞ்ச நஞ்ச சொத்தையும் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு நான் தற்கொலைக்க முயற்சி பண்ணேன். பணம் காசை பார்த்து ஒரு ஆம்பளை பின்னாடி ஒரு பொண்ணு போனா அதுக்கு பேரு காதல் இல்லைங்க, அதுக்கு பேரே வேற. இதோ பாருங்க, வெறும் அன்பை மட்டும் வச்சுக்கிட்டு கடையில் ஒரு 1/4 கிலோ அரிசி கூட வாங்க முடியாதுங்க. இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்ன? என்னை காதலிக்கிறதா இல்ல என்னை வச்சு காப்பாத்துறதா? சொல்லுங்க ரோஷன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிலோமினாக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க எப்படி உங்க அன்பை புரிஞ்சுக்காம போனாங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் என்னோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கல. என் காதல் உண்மையானதுங்கிறதுனாலதான் என்ன பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வந்து உக்காந்துருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதோ பாருங்க, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கிற இந்த நேரத்துல நீங்க வீட்டுல இல்லைன்னா உங்க அம்மாவை பத்தி தானங்க தப்பா பேசுவாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், வீட்டுக்கு போங்க. முடியாது ரோஷன், நான் வீட்டுக்கு போக மாட்டேன். எனக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்காம நான் இங்க இருந்து போக போறது இல்ல. ஐயோ, என்னங்க நீங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க, நாளைக்கு பேசிக்குவோம். முடியவே முடியாது. நீங்க இப்ப சொல்ல போற பதில்ல தான் நாளைக்கு நான் உயிரோட இருக்கணுமா வேணாமான்றத முடிவு பண்ணணும். எஸ், இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு பதில் சொல்லுங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா என் இதயத்துக்கு வெளியே அவ பேரையும் இதயத்துக்குள்ள அவளுடைய நினைப்பைய வச்சுக்கிட்டு என்னால எப்படிங்க உங்களை ஏத்துக்க முடியும்? உடம்புல பச்சை குத்துனதை அழிக்கிறது தான் கஷ்டம். மனசுல ஒரு கெட்டவளோட நினைப்பை அழிக்கிறது ரொம்ப ஈஸி. பிலோமினாக்கு உங்க மனசுல எவ்வளவு பெரிய இடத்த கொடுத்திருக்கீங்களோ அதை விட உயரமான இடத்த என்னால பிடிக்க முடியும் நான் நம்புறேன். நிச்சயமா நம்புறேன். சரிங்க, நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கும்போது உங்க காதல்ல உண்மை இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா நம்ம கல்யாணம் உங்க அம்மா, அண்ணன், அண்ணி இந்த 3 பேர் சம்மதத்தோட தான் நடக்கணும்.
அதுக்கு வாய்ப்பே இல்ல ரோஷன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா நிச்சயம் எங்க வீட்ல சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களை பத்தி முழுசா அவங்களுக்கு தெரியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, நம்ம கல்யாணம் நடந்தே ஆகணும். சரிங்க, நடக்கும்போது எல்லாம் நடக்கும். நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விஷயத்தை பத்தி வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்க ட்ரை பண்ணுங்க. ஐயோ முடியாது ரோஷன், அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. இது பாருங்க, அவங்க ஆசீர்வாதம் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, அவங்களோட சாபத்தை வாங்கிடக்கூடாது. அதனால தான் நான் சொல்றேன், பேசி பாருங்க. ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ட்ரை பண்ணி வேணா பாக்குறேன். ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன மூணாவது மனுஷி மாதிரி நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க. நிம்மினே கூப்பிடுங்க. சரிங்க. சாரி நிம்மி, கிளம்பு. ம். இப்ப நம்மளை விட தீவிரமா இருக்காளே. ஏ ரோஷன், உனக்கு எங்கேயோ மச்சான் இருக்குடா. அதனாலதான் நீ தூண்டிலே போடாம வெறும் கையை நீட்டினாலும் மீன் வந்து தானா சிக்குது. என்ன முத்து, கிளம்பிட்டீங்களா? இப்போதான் சார் கிளம்ப போகிறோம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் ஞாபகம் இருக்குது சார். ஏதாவது தப்பு நடந்துச்சு தொலைச்சிருவேன், தொலைச்சு. சார் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது சார். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன் சார். பார்த்து பத்திரம். சரி சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சரி. கிளம்பிட்டாங்களாம். முத்து கில்லி இல்லை, கரெக்டாக காரியத்தை முடிச்சுட்டு வருவோம். அண்ணே, என்னாச்சுண்ணே? என்னன்னு தெரியல சார், பார்க்குறேன் சார். சரி. அண்ணே சார், என்னாச்சுண்ணே? பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். தயவுசெய்து தப்பாக நினச்சிக்கிறேன் சார். வண்டியை தள்ளனா ஸ்டார்ட் ஆகிடும் சார். இதில் தப்பா நினைக்கிறதுக்கு என்ன Thank you, இருக்குண்ணே? இதை தள்ளி விடு. மேடம் நீங்கள் இறங்க வேணாம் மேடம், சார் மட்டும் தள்ளனா போதும் மேடம். அண்ணே, ஏய்
ஏய் ஏய் நில்லு நில்லு ஏய் நிறுத்து ஏய் ஏய் வண்டி நிறுத்து வண்டி நிறுத்துடா ஏய் பேசாம உட்காரு இல்லையா வண்டி நிறுத்தல நான் குதிச்சிருவேன் வண்டி நிறுத்து இப்படி வண்டி நிறுத்தல நான் குதிச்சிருவேன் ஏய் இளவரசி என்னாச்சு என்னாச்சுமா எங்க அந்த ராஸ்கல் எங்க போயிட்டாங்க அழாதமா அவன் வண்டி நிறுத்தலைங்க நிறுத்தல நான் குதிச்சிருவேன் சொல்லி நான் குதிச்சிட்டேன் குதிச்சிட்டியா உனக்கு ஒன்னும் அடிபடல அடிபடல அது எல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு பயமா இருக்கு எனக்கு என்னப்பா பயமா சரிவா இருக்கு பயப்படாத நான் வந்துட்டேன்ல நான் இருக்கேன் ஒண்ணு ஆகாது ஏதாவது தப்பு நடந்துட்டு போட்டு பயமா இருக்கு நம்ம போலீஸ்ல ஒரு வார்த்தை சொல்லிடலாங்க என்னன்னு போய் சொல்றது இந்த பதட்டத்துல நம்பர் கூட நோட் பண்ணாம விட்டுட்டேன் அங்க போனா 1008 கேள்விங்க கேட்பாங்க இவ வேற லோக்கல் ஆளு இது பாரு ஒண்ணு ஆகாது உனக்கு சரியா பயமா இருக்குங்க பயப்படாதம்மா ஒண்ணு ஆகாது உனக்கு சரியா உன் நகைக்கு ஆசைப்பட்டுதான் அவன் இந்த மாதிரி செஞ்சிருப்பான் ஒண்ணு ஆகாது சரியா இங்க வந்து தலையை தொங்க போறதை விட வேற எங்கேயாவது போய் தொங்கிருக்கலாம்டா நீ எல்லாம். நான் வேற இவகிட்ட பெருசா முத்து கிழிச்சிருவான் கொட்டிடுவான் எல்லாத்தையும் செஞ்சிருவான் கில்லி மாதிரி அள்ளிட்டு வந்துருவான்னு சொல்லிட்டேன். கேவலம் ஒரு பொம்பளை உன்னால கூட்டு வர முடியல. உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை தான்டா சொன்னேன், அதை கூட செய்ய முடியல. ஆம்பளன் மூஞ்சில மீசையை வர வச்சுக்கிட்டேன். ஏண்டா இந்த கத்துறல என்ன நடந்ததுன்னு ஒண்ணு சொல்லி தொலையேன். என்ன பண்ண சொல்றீங்க? அவளை உயிரோட கொண்டு வர சொன்னீங்க. அவ ஓடுற கார்ல இருந்து குதிச்சிருன்னு மிரட்டினா. நான் போன ஸ்பீடுக்கு அவ குதிச்சிருந்தா எலும்பு கூட மிஞ்சிருக்காதுன்னு நான் பயந்து போய் ஸ்லோ பண்ணேன். அவ குதிச்சிட்டா, வண்டி ஒரு சத்தம் கிடைச்சு, நான் வேகமா வந்துட்டேன். எல்லா விளக்கு வெங்காயமும் சரியா தான் இருக்குது. உன்ன நான் பொம்மை காடு பக்கம் தானே வர சொன்னேன், நீ எதுக்கு செங்காடு பக்கம் போன? இல்ல அது கிளியர் ஃபால்ஸ் பிரிட்ஜ் ஒர்க் நடந்துருக்கனால சுத்தி வரலாம் நினைச்சிருப்பான். இல்ல முத்து என்ன சார், நீங்க தானே கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு வர வேணா காட்டு பங்களா கூட்டுவான்னு சொன்னீங்க. இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொன்னா நான் என்னென்ன பண்ணுவேன்? ஏய் சார் வளர்றான் சார். நீங்க தானே சார் கூட்டு வர சொன்னீங்க. ஏய் நல்லா யோசிச்சு சொல்லு, நானும் உனக்கு கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு சொன்னேன். இவர் தானே கூட்டு வர சொன்னாரு. இல்ல சார், அது வந்து ஷார்ட் ரூட்டா இருக்குமே தான் சார் சொன்னேன். அது வந்து இப்படி முத்து அண்ணா, உன்னை நான் தேவைன்னா திரும்ப கூப்பிடுறேன் போ. அவன் கண்ணில் பட்டு தொலைச்சிடாம. சரிங்க. இந்த பாரு கார்த்தி, உங்கள்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அனாவசியமா பொம்பளைங்க பின்னாடி அலைஞ்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதாங்க. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? சாரி சார், நீங்க சொல்ற மாதிரி கேட்கணும் தான் நினைக்கிறேன்.
ஆனால் இந்த இளவரசி விஷயத்தில் மட்டும் நான் நினச்ச மாதிரி மனசு கேட்க மாட்டேங்குது சார். புரியுதுயா, அவசரப்படாத. எனக்கு தேவையானது என் கைக்கு கிடைச்சதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே அந்த இளவரசி உனக்கு தானே. ஆனால் ஒன்று, அதுக்கு முன்னாடி டபுள் கேம் கிபிள் கேம் ஆடணும்னு நினச்ச. இல்லை சார், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. ஐம் சாரி. மீனா, இதுக்கு தான் சொன்ன அவளை காலேஜுக்கு அனுப்ப வேண்டான்னு. பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, இன்னும் இவ வரல. டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி. டென்ஷன் ஆகாம எப்படிமா இருக்க முடியும்? அவங்க எல்லாம் வர நேரத்துல அவ இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு. அதுக்குள்ள வந்துருவா ஆண்டி. ஃபிலோ, கிளம்பும் போது ஏதோ லேட் ஆகும்னு சொல்லிட்டு போனாலா? காலேஜ்ல பிராக்டிகல் ரிவ்யூ இருக்குன்னு சொன்னா, ஆனா டைம்க்கு வந்துடுறேன்னு சொன்னா. வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவ லேட் ஆகுன்னு ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. அதை விட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. காலேஜ்ல மொபைல்லாம் அலோட் கிடையாதுங்க. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு டெய்லி மொபைல் எடுத்துட்டு போறா? நீங்களும் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அவ வந்துருவா. கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க 2 பேரும் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? இல்லடா, நாங்க எதுவும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஃபிலோ, உன்னையும் தான் கேட்குறேன். நான் என்னங்க மறைக்க போறேன்? வண்டி ரிப்பேரா இருக்கு, ஆட்டோலயோ பஸ்லயோ வரா போல இருக்கு. முன்ன பின்ன ஆகதானே செய்யும். வர வர இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆண்டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய், அவ வர வரைக்கும் ஏதாவது சமாளிக்கலாம். அவங்க எதிர்க்க எதுவும் கத்திராம கொஞ்சம் அமைதியா இரு. வணக்கம்மா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க, உள்ள போங்க. வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வீடு நல்ல அமைதியான இடத்துல காத்தோட்டமா நல்லா இருக்குமா? அவர் இருக்கும்போது கட்டின வீடு. அப்படியா? சரிங்கம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை வர சொன்னீங்கன்னா பாத்துடலாம். மற்ற விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏமா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நிர்மலாக்கு காலேஜ்ல ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கு. முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. அதான். காலேஜ் தானம்மா போயிருக்கு, மெல்ல வரட்டும். நாங்க பொறுமையா இருந்தா பார்த்துட்டு போறோம். அதுக்கு எதுக்கு ஆளாளுக்கு கையை பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? சரிங்கம்மா, பொண்ணு வரும்போது வரட்டும். வந்திருக்கவங்களுக்கு காப்பி தண்ணி கொடுங்க. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். மீனா, காஃபி எடுத்துட்டு வாங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் அதை வந்துடுறேன். அம்மா, நாங்க வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் உங்க பொண்ணை காணோம். இல்ல, இப்ப வந்துருவா. நாங்க வந்ததுல இருந்தே நீங்க அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணு சம்மதத்தோட தானே இந்த ஏற்பாடெல்லாம் நடக்குது. ஆமாங்க. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நிர்மலா சம்மதத்தோட தான் உங்களை இங்க வர சொன்னோம். காலேஜுக்கு போன இடத்துல ஏதோ லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. சரியா, நீ வேணா போய் ஒரு 8 பார்த்துட்டு வரியா? சரிம்மா. ஆட்டோ வந்திருக்கு, நிர்மலான்னு தான் நினைக்கிறேன். என்னாச்சு? ஆட்டோ கிடைக்கலையா? ஏண்டி, பொண்ணு பார்க்க வராங்கன்னு உங்ககிட்ட படிச்சு சொன்னேன். அறிவில்லை உனக்கு? இவ்வளவு லேட்டா வர? என்ன இப்போ லேட் ஆயிடுச்சு? இப்ப என்ன? ஐயோ, போய் மூடு. என்னது, அவங்களாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் பேசிக்கலாம். நிர்மலா, அவங்களாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு சாரி மட்டும் சொல்லிடுமா ப்ளீஸ்? வா வாங்க ஆண்டி. இவதான் என் பொண்ணு நிர்மலா. வாமா. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. காலேஜில் எக்ஸாம் முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, லேட்டாக வந்ததுக்காக மன்னிப்பு கேட்கணுன்ற நல்ல குணம் இருக்கு பாரு, அதுவே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சி போச்சு. மற்ற விஷயங்களே பேசி முடிச்சிருவோம். வர்ற வெள்ளிக்கிழமை என் பையன் வரான். அவனுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும்.
அன்னைக்கே நம்ம நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த சீரு அது இதெல்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், கை நிறைய சம்பாதிக்கிறான். உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நீங்க சீர் செனத்து எதுவும் செய்யலனாலும் பரவாயில்ல, உங்க பொண்ணை மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. எங்க மக மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். உங்க சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏமா அப்படி சொல்றீங்க? உங்க கூட சம்பந்தம் பண்றதுக்கு நாங்களும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, நல்லதுமா. வர்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். அப்போ நாங்க கிளம்புறோமா? சரிங்க தம்பி. வரமா? வரோமா? வாங்கம்மா. வரேங்க. இப்போதான் ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு, நிம்மதியாவும் இருக்கு. என்னடா உன் தங்கச்சிக்கு பார்த்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நிச்சயமா நிம்மி அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஆமா ஆண்டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசின விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன, இனிமேல் ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியது தானே. ஒரு நிமிஷம். யாரு கல்யாணம்? ஏன் நான் என்ன 7-8 பொண்ணா பெத்து வச்சிருக்கேன்? உன்னதானே பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்புறம் யாருக்கு கல்யாணம் கேட்டா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்க போறவ நான். என்ன கேட்காம நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? உன்னை எதுக்கு கேட்கணும்? உனக்கு எப்ப என்ன பண்ணணும்னு பெத்தவ எனக்கு தெரியாதா? இந்த சம்பந்தம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். ஒழுங்கா நாங்க சொல்ற பேச்சை கேட்டு நட. எனக்கு பிடிக்கல. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். ஏன் கல்யாணம் வேண்டாம்? சொல்லு நிம்மி, ஏன் கல்யாணம் வேண்டாம்? வேணா விட்டுனா. ஹே, இதை நீ முதல்ல சொல்ல வேண்டியதுனே. மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப சொல்ற, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சொல்லு நிம்மி. நான் முதலே சொல்லிட்டேன். என்னம்மா அவ முதல்ல சொல்லிட்டேங்கறா, நீங்க அத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல? டேய், அவ ஏதோ விளையாட்டுக்கு சொன்னான்னு நினைச்சேன். இவ இவ்வளவு சீரியஸா பேசுவான்னு எனக்கு எப்படிடா தெரியும்? நிம்மி, அம்மா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்க. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அண்ணா ப்ளீஸ், இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. இதுல நீங்களோ அண்ணியோ தலையிட வேண்டாம். ஏண்டி, உன் விஷயத்துல அண்ணனும் அண்ணியும் தலையிடாம ரோட்ல போறவங்களா தலையிடுவாங்க? இன்னும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க அவன்ட்ட. வேற யாரையாவது லவ் பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருக்கியா? அப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் வேணான்னு சொன்னாலே வேற யாரையாவது லவ் பண்றேன்னு அர்த்தமா? உன் வயசுல வேற என்னடி காரணம் இருக்க போகுது? அப்படியே வச்சுக்கோ. எனக்கு படிப்பு முடிகிற வரையில எனக்கு கல்யாணம் வேண்டானா வேண்டாதான். ஏய், ஏமா ஒரு வயசு பொண்ணுட்டு எப்படியா பேசுறது? அவ படிப்பை முடிக்கிற வரைக்கும் கல்யாணம் வேணான்னு சொல்றா. அவகிட்ட நாம தான் பக்குவமா பேசி சமாதானப்படுத்தணும். அதை விட்டுட்டு ஏமா அந்த நீ சும்மாறா. கொஞ்ச நாளாவே இப்படிதான் இடக்கு முடக்க பேசிட்டு இருக்காவ. சரி விடுங்க, நான் அவகிட்ட பேசுறேன். வேணாங்க, நேரம் கிடைக்கிறப்போ நானே அவகிட்ட பேசுறேன். சரி மா, தயவு செஞ்சு இனிமே அவகிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க. ஐயா. அடடே, வாசுப்ரமணியமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்யா. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க? இந்த ஆத்தாவோட புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்கும். இதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு. பேர் இளவரசி. வணக்கம் தாயி. வணக்கம் ஐயா. ஆமா, நேத்தே நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். என்னாச்சு? எங்கய்யா, வேலை அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. போதாத குறைக்கு கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா விஷயத்தையும் ஜானகி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாப்பா. கவலைப்படாதீங்க, ஆத்தா கிட்ட வந்துட்டீங்கல்ல, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டின நேரம் சரியில்லைப்பா.
நீ முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாலி கட்டியிருக்கப்பா. அதுக்காக உன்னை குத்தம் சொல்லப்பா. உன் சூழ்நிலை அப்படி. நாலு நட்சத்திரம் நேரம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்லம்மா. எதுக்குமா அண்மை மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டுறோம்? அதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல. கவலைப்பட வேண்டாம்ப்பா. ஆத்தா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அந்த கெட்ட நேரத்துல இந்த பொண்ணுக்கு கட்டின தாலியை கட்டிட்டு ஆத்தா முன்னாடி இந்த பொண்ணுக்கு வேற தாலியை கட்டுப்பா. எல்லாம் சரியாயிடும். சரிங்க ஐயா. வேணி கிணத்தடியில் தான் இருக்கா. அங்க போய் தலைக்கு தண்ணி ஊத்திட்டு வாங்க. சரிங்க ஐயா. கொடுங்க. வா. நீங்க சன்னிதானத்துக்கு போங்க, நான் வரேன். சரி. தாலியை கழட்டுப்பா. இத போய் கயிறு கோர்த்து எடுத்துட்டு வா. சரிங்க. என்னங்க அது? தாலி தவறி கீழே விழுந்துருச்சு. அது எனக்கு நம்ம பயமா இருக்குங்க. ஐயா ஐயா, அபசகுணமா தாலி தவறிடுச்சு. என்னங்க அது? ஒன்னும் பயப்படாதம்மா. அபசகுணம்லாம் ஒண்ணும் இல்ல. சுப்பிரமணி ஏதோ பதட்டத்துல கை தவறி கீழே விட்டாப்ல. ஆத்தா முன்னாடி தாலி தவறது நல்லதுதான். நிஜமாதாமா சொல்றேன், நல்லதுதான். தவறுன காரியம் தடையில்லாம போகும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த பாக்கியத்தையும் ஆத்தா உங்களுக்கு கொடுத்துட்டா. சுப்பிரமணி, சந்தோஷமா தாலியை கட்டுப்பா. தாலியை கட்டுப்பா. ஏன் தயங்குற? Namaste.
குங்குமத்தை வச்சு விடுப்பா. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல நேரம் நல்லா இருக்கு. உங்க வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிங்க. அப்ப நாங்க கிளம்பட்டுமா ஐயா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. வரேங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இங்க வந்துட்டு போங்க. கண்டிப்பா ஐயா. போய் துணியை மாத்திட்டு போங்க. சரிங்க. வா. என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? இந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? இல்லன்னா ஆத்தா முன்னாடி தாலி தவறி இருக்குமா? நீங்க தான் தாலி தவறுனா நல்லதுன்னு சொன்னீங்க. பாவம், சின்ன ஜெருசுங்க, அதுங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் போய் சொன்னேன். விதியை என்ன பண்ண முடியும்? ஆத்தா, இந்த 2 குழந்தைங்களும் உன்னை நம்பி தான் வந்திருக்காங்க. நீ தான் அவங்கள காப்பாற்றணும். गणपतिगुं मम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। ॐ सुमुखाय नमः, ॐ एकदन्ताय नमः, ॐ कपिलाय नमः, ॐ गजकर्णकाय नमः, ॐ लम्बोदराय नमः, ॐ विकटाय नमः, ॐ विघ्नराजाय नमः, ॐ धूमकेतवे नमः, ॐ जनाध्यक्षाय नमः, ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते। என்னக்கா ஐயரை காணோம்? ஐயர் கல்யாணத்துல இருப்பார் போல. சாமி முன்னாடி வச்சிரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் அர்ச்சனை பண்ணிக்கலாம். சரிக்கா. गट्टी मेलम மாப்பிள்ள 2 பேர் மட்டும் எழுந்துட்டு அப்படியே போய் சன்னிதானத்தை சுத்திட்டு வாங்க. போங்க. இத பாருங்க, யாரும் போக கூடாது. எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். சரியா?
நீ பொண்ணுங்களை இப்படி ஏமாத்துறது உனக்கு புதுசுலன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா நீ தெரிஞ்சுதான் என்ன லவ் பண்றேன்னு நம்பி தானடா என்னையே உனக்கு கொடுத்த. சொல்லுங்க மாமா, அந்த பொண்ணோட நிலைமைக்கு நீங்க தானே காரணம். இவனை அடிச்சா அவ துடிக்கிறா, அவளை அடிச்சா இவன் துடிக்கிறா. அப்ப தொழில எவ்வளவு சின்சியரா இருந்திருப்ப நீ. இன்ஸ்பெக்டர், Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.